எல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் அதை விட ஆலய ஆராதனை மிக மிக முக்கியமானது. நீங்கள் ஆலய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். நிகழ்வுகளுக்கு நீங்கள் ஆயத்தமாகிறதுக்கு உங்களுக்கு அதற்கான நேரம் கொடுக்கப்படும். வெளியில் யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்கள உள்ளே வர சொல்லுங்கள். சிஸ்டர் ரெஜினா, வெளியில் இருக்கிறவங்கள உள்ளே வர சொல்லுங்கள். நிகழ்ச்சிகள் நமக்கு ரெண்டாவது தான், முதல்ல ஆலய ஆராதனை. அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டுடைய வசனத்திற்குள் நம் கவனத்தை திருப்ப தேவன் நமக்கு பலன், கிருபைகள், ஆரோக்கியங்கள், சுகவாழ்வை தந்து நடத்துவாராக. அதிக நேரங்கள் நமக்கு இல்லை, ஒரு 10-30 வரைக்கும் ஆண்டுடைய வசனத்தை நம்ம கவனிக்க போகிறோம். அருமையான பிரதர் மாணிக்கம் டேனியல் ஜெபகுமார் நமத்தில் இருக்கிறது, மிகுந்த சந்தோஷம். டேவிட் அருமையான சகோதரர் நம்மத்தில் இருக்கிறது, மிகுந்த மகிழ்ச்சி. அவங்க கல்லூரியிலே விரிவுரையாளராக பணியாற்றுறாங்க. இந்த மதுரை பட்டணத்துக்கு வரும்போது, திருச்சியில் அரியலூரில் இருக்கிறாங்க. மதுரைக்கு வரும்பொழுதெல்லாம் நம்ம நேசிக்கிற, வரும்பொழுதெல்லாம் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அருமையான பாத்திரம். இந்த காலையில் அவங்க நம்மத்தில் இருக்கிறது சந்தோஷம். அடுத்த சில மணித்துளிகளை நான் அவங்க கையில் கொடுக்க போகிறேன். ஆண்டவர் அவங்களை பயன்படுத்துவார். அவர்களோடு கூட என்ன வார்த்தையை நம்மோடு கூட தேவன் இடைபட விரும்புகிறாரோ அந்த வார்த்தையை நம்ம கவனிக்க போகிறோம். அந்த வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிவதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இப்பொழுது செய்தியாளர் கையில் கொடுக்குறேன். கரங்களை தட்டி அந்த தேவ பாத்திரத்தை வரவேற்கலாம். ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள எங்கள் தேவனே, தேவகுமாரனே, பரிசுத்தாவியர் ஐக்கியம் கொண்டு திரியேக தேவனின் வல்லமை கொண்டு இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க முற்பட்டிருக்கிறோம். உம்முடைய பிரசனம் எங்கள் மத்தியிலே இருக்க கிருபை தாரும். பாவியாகிய என் மேல் இரக்கமாயிரும். மனுஷீகம் மறைக்கப்பட்டு தெய்வீகம் வெளிப்பட அருள் புரிய வேண்டுமாய் மரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஐயா பாஸ்டர் ஐயா ஸ்டான்லி அவர்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் அரியலூரில் இருந்து எங்கள் குடும்பத்து சார்பாக அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு முன்பதாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. நான் திடீரென என்னுடைய அண்ணி வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த வீக்கெண்டு சண்டே வந்து நீங்கள் பிரதர் வந்து ஃபீல் பண்ணார், நீங்கள் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ரொம்ப டைட் ஸ்கெடியூலில் நான் அங்கே சிஎஸ்ஐ சர்ச்சில் கொயர் வேறு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். சுத்தமாக நைட்லாம் தூக்கமே இல்லை. விடிய காலையில் அப்படியே ட்ராவல் பண்ணி அப்படியே வந்துட்டேன். வண்டி வேறு ஒரு சின்ன ஃபெயிலியர் இருந்துச்சு, அப்படியே மேனேஜ் பண்ணி ஓட்டிகிட்டு வந்துட்டேன். அதனால தான் கொஞ்சம் காலதாமதமாக வந்தேன். அந்த லேட்டுக்கு சபையார் மன்னிக்கணும். சரி, நம்ம செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். கொடுக்கப்பட்ட நேரங்கள் வந்து குறைச்சி மனைத்துடிக்கிறது. நான் இப்போ ஐயா பேசிக்கிட்டு இருக்கும்போது 2 விஷயங்கள் கவனித்தேன். ஒன்று வந்து நல்ல தியானம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஃபாஸ்டிங் இருந்து ஒரு சில மலைப்பகுதிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லைங்களா. நீங்கள் வந்து ட்ரிப்பு மாதிரி போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகத்துக்கு வந்துச்சு. கதை கேட்க புரியுமா? கதை கேட்க பிடிக்குமா? பெரியவங்களுக்கு கதை கேட்க பிடிக்குங்களா? இப்போ கதை கேட்கணுன்னா சொல்லணும். என்ன சொல்லணும்? கதை சொல்ல சொல்லணும். சரிங்களா? ஒரு ஊரில் சொல்லுங்க. என்னைய மாதிரி அழகான ஒரு பையன் இருந்தானா. என்ன இல்லை அப்படி சொல்லணும். சரிங்களா? அந்த பையன் வந்து அவங்க நல்ல பக்தியான பையனாக இருந்ததுனால அவனும் அந்த மாதிரி நான் அம்மாட்ட சொல்லிவிட்டு நான் வந்து ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காட்டு பகுதியில், மலைப்பகுதியில் போயிட்டானோ. போகும்போது மலைகள், அருவிகள், குளங்கள், வண்ணத்தி பூச்சிகள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டே இருந்திருக்கான். ஒரு பக்கம் போய் ஒரு லெஃப்ட் டர்ன் ஒரு ரைட் டர்ன் எடுத்து காட்டுக்குள்ளே பார்க்கும்போது பார்த்தா அவனை நோக்கி ஒரு புலி வந்திருக்கு. புலியை பார்த்தோன்னே இவனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல, தலைதறிக்க ஓடி இருக்கான். புலியும் இவனை நோக்கி விரட்டியிருக்கு. என்ன மறந்துட்டீங்க? புலி என்ன செஞ்சிச்சுங்க? வரட்டுச்சு. சரிங்களா? அப்போது இவனும் தலைதறிக்க ஓடி இருக்கான், புலியும் வேக வேகமாக வரட்டி இருந்திருக்கு. ஒரு டெட் எண்டில் வந்து சொல்ல மாட்டீங்களா? இப்போ கதையை நிப்பாட்டிடுவேன் நான். சரி, டெட் எண்டில் வந்து வேறு வழி இல்லாமல் பயந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணியிருக்கான். ஆண்டவரே எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கான். கண்ணை திறந்து பார்த்தா எய்த்தாப்பில் புலி அதுவும் மண்டி போட்டு உட்காந்துருக்கு.
இப்போ 2 பேருக்கும் பயங்கர ஷாக்கு. அப்போ புலி கேட்டுச்சான், எதுக்கு நீ இப்போ ஜெபம் பண்ண அப்படின்னோடனே, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க ஆபத்து துரத்தும் போது ஜெபம் பண்ண சொல்லணும், ஜெபம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் மண்டி போட்டு ஜெபம் பண்ணேன். அப்போ இவனுக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போ புலியை பற்றி கேட்டானா, சரி நான் தான் ஆபத்தை நோக்கி பயந்து ஜெபம் பண்ணுறேன், நீ எதுக்கு ஜெபம் பண்ணோன்னே புலி சொல்லிச்சான், எங்கள் அம்மா சொன்னாங்க சாப்பிட்றதுக்கு முன்னால் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அதனால் நீங்கள் தானியலை போல வீட்டறையில் இருந்து ஜெபிப்பது மிகவும் நல்லது என்று நான் கருதுகிறேன். சரி, எல்லாரும் வேதத்தை திருப்பி யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒரு மனதோடு ஆள் மனதோடு நல்ல சிந்தனையோடு தெளிவாக அந்த வசனத்தை வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தவராய் யார் இருக்கா? சர்வ வல்லமை உள்ள தேவன். அது ரொம்ப முக்கியம். தந்தருளி அப்படின்றது சரியா? ஸோ த வேர்ட், அதான் வெள்ளைக்காரங்க ரொம்ப அழகாக அதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்மஸ் அப்படின்றதே without Christ there is no mass. The word itself depicts Christ. இல்லையா? கிறிஸ்மஸுக்கு என்ன இருக்குங்க? கிரைஸ்ட் இருக்கு. அப்போது அதில் என்ன பாடம் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னாக்க, நம்ம வீட்டில் வந்து பணக்காரராக இருக்கலாம், மிடில் கிளாஸாக இருக்கலாம், இல்லை கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து கொண்டு இருக்கிற குடும்பங்களாக இருக்கலாம். கிறிஸ்மஸ் பண்டிகை அப்படின்னா மன மகிழ்ச்சி தான். பட் இஸ் தேர் கிரைஸ்ட் இன் யோர் ஹோம்? ஒரு கேள்வி. நம்ம மனதார வந்து நிறைய பேருக்கு நல்லது செய்வோம் இல்லையா? இந்த சீசனில் வந்து நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுவோம். த கொஸ்டின் இஸ், என்ன கேள்வினா, do you put the love of Christ in the gift? கிஃப்டிங் ரொம்ப முக்கியம் இல்லைங்க. the love of Christ வந்து அந்த கிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப முக்கியம். கொடுக்குறவங்களுக்கு, வாங்குறவங்களுக்கு they shouldn't forget the giver. இல்லையா? கொடுக்குறவங்கள வாங்குறவங்க என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. இதுதான் கிறிஸ்மஸ். இதுதான் கிறிஸ்மஸ். இப்படியாக தான் வேதம் நம்மளை கொண்டு செல்கிறது. நிறைய இன்னைக்கு கிறிஸ்மஸ் வந்து ஒரு பெரிய ரிலீஜியஸ் ஆக்டாக மாறிடுச்சு. லண்டன், யூகேலெல்லாம் பயங்கரமான செலிப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. மனுஷனுக்கு தான் இது ஃபெஸ்டிவல், ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு இது உடன்படிக்கை. இது இட்ஸ் எ கவனன்ட். உங்களுமே என்னைய மாதிரி மூக்கில் சுவாசம் உள்ள மனிதனுக்கு இது என்னதுங்க? The reason for this season, Christmas, is because of Easter. அது மறந்துடக்கூடாது. இந்த சீசன், கிறிஸ்மஸ் சீசனுக்கு உண்டான காரணம் எங்க இருக்குங்க? கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதல்ல இருக்கு. ஆமென். புரியுதுங்களா? இப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம வாரந்தோறும் கூடவே கூட்டிக்கினே சுற்றிக்கின்னு இருக்கோம் இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியம். த கிரேட்டஸ்ட் கவனன்ட் என்ன அப்படின்னா, ஆதி ஆதாம் மரணத்தின் விருட்சன் மூலமாக செய்த பாவத்தை 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து ஜீவ விருட்சத்தின் மூலமாக மேற்கொள்கிறார். இந்த ஜீவ விருட்சம் கல்வாரி சிலுவை. இதுதான் கிறிஸ்மஸோடைய பேஸ். சரிங்களா? புத்தாடை அணிவது, பிரியாணி செஞ்சு சாப்பிடுவது, அதெல்லாம் நமக்கு, நம்ம மனிதர்களுடைய லைக் பேசிக் ப்ராக்டிசஸ் இதெல்லாம். பட் ஸ்பிரிச்சுவலி ஸ்பீக்கிங், இட் இஸ் த covenant of the God, Abba Father, the Son of God, the Holy Spirit. இவங்களுடைய covenant அது. சரிங்களா? வேதத்தில் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. 15, 16, 17. கொஞ்சம் குயிக்காக வாசிங்க, சீக்கிரம். ம் 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 ம்
உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். 17 வாசிங்க. ம் ம் ஆமென். பார்த்துக்கோங்க, அப்பயே ஒரு அடையாளம், ஒரு சிம்பிள், ஒரு சைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. அங்கே ஒரு உடன்படிக்கை பண்ணாரா? ரெண்டாவது யாத்ராகமம் 19:5 வாசிங்க. யாத்ராகமம் 19:5. ம் ம் ஆமென். ஆமாம், இந்த பூமி முழுசும் ஆண்டவருடையது. இந்த கம்ப்ளீட் பிளானட்டை, நார்த் போல் டு சவுத் போல் வந்து நம்ம வணங்குற சாமியோடையது, தெய்வத்துடையது. அப்போது இது இந்த வேதத்தை நீ நம்பி இதில் இருக்கிற வார்த்தைகளை நீ உள்வாங்கி அதன் பிரகாரமாக நீ செயல்பட்டு கொண்டு இருக்கும் பட்சத்தில் இந்த உடன்படிக்கை நமக்கு சொந்தமாக இருக்கு. மோசே இஸ்ரேல் மக்களோடு வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது சொல்லுகிற வார்த்தை 10 கற்பனைகள் மூலமாக 20ஆம் அதிகாரம் ஃபுல்லாகவே அந்த 10 கற்பனைகளை கொண்டு பேசிக்கிறது. சரி, அப்போது புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிங்க. எபிரேயர் ம் 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 ஆ ஆ ஆ எவ்வளவு நல்லது, எவ்வளவு நிச்சயமான விஷயம். ஆ ம் ஆ ம் ம் ஆ ஆமென். எப்படி பாருங்க, நமக்கு ஒரு உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். வசனம் 19, 20 வாசிங்க. அதே அதிகாரத்தில் எபிரேயர் 9. ம் ஆ ஆ ஆ ம் 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 ஆ ம் ஆ 24 படிங்க. 24 ம் 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 தேவனுடைய சமூகத்தில் நமக்காக பிரவேசித்திருக்கிறார். எவ்வளோ பெரிய உடன்படிக்கை பாருங்க. அங்கே ஒரு பெரிய மோசே காலத்தில் ஒரு பெரிய ஒரு 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 ரிலீஜியஸ் ஆக்ட் இருக்கு. இப்போ நமக்கு அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி, ஜஸ்ட் பிலீவ் இட், அவ்வளவுதான். அது எங்கே போய் ரெடீம் ஆகுதுன்னா, பரலோக ராஜ்யத்தில் நமக்காக சாட்சி பகிரவராய் தேவகுமாரன் முன்னிலை. அதுதான் கிறிஸ்மஸ் டே, அதுதான். ஆமாம், இதில் அவர் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கல. திஸ் இஸ் வாட். அவ்வளோ பெரிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை ஆமோதித்து சொல்லுகிறார் சகரியா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 72ஆம் வசனம் வாசித்து பாருங்க. லூக்கா 1:72. அப்படி ஆமோதிக்கிறார். கிறிஸ்துவ பிறப்பு ஏன் அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாருங்க? ம் ஆ ஆ ஆ ம் 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 ஆமென். தாவீதின் வம்சத்தில் யார் பிறந்தா? இயேசு கிறிஸ்து பிறந்தார் இல்லைங்களா? இரட்சணியன்
கொம்பை ஏற்படுத்துகிற ஒரு பெரிய உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுறது தான் இந்த கிறிஸ்மஸ் டே. ஸோ உலகத்தின் பிள்ளைகள்லாம் வந்து இதை ஒரு பண்டிகையாக கொண்டாடலாம். ஆனால் கிறிஸ்துவை அடையாளம் கண்டு கிறிஸ்துவுக்காக ஞானஸ்தானத்தில் சாட்சி பெற்று கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஆத்மாக்கள் அனைவருக்கும் இது ஒரு உடன்படிக்கை, மறந்துடக்கூடாது. சரி, அப்போ இந்த கிறிஸ்மஸ் டே அதில் என்ன, இந்த இயேசு பிறப்பில் என்னங்க மேஜிக், அதில் என்ன அதிசயம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்திற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கும் இடையில ஒரு 400 ஆண்டு காலங்கள், 400 years of God's silence இருக்கு. தேவனுடைய நிசப்தம் இருக்கு. ஆனா கிறிஸ்து பூமியில பிறக்க போறாருன்னு சொல்லும் போது the heavenly bodies, அழகா சொன்னார் இல்லையா, சாண்டா கிளாஸ் போகும்போது அவர்களெல்லாம் தேவர் தூதர்கள், தேவதூதர்களை மீண்டுமாக மனிதனோடு விசிட் பண்ண வச்சு பேச வச்சார். The silence was being break open. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அது. What is the wonder of Christ அப்படின்னா, God of heaven made the heavenly bodies, so called angels, to meet human beings. நீங்களும் நானும் மனுஷங்க இல்லைங்களா, காலையிலே மலர்ந்து மாலையிலே மடியக்கூடிய தன்மை கொண்டவர்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை சந்தித்து பேசும்படி வைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். மீட்டிங் ஏஞ்சல்ஸ் இன் யுவர் லைஃப். ஜஸ்ட் இமேஜின், ஒரு ஏஞ்சல் உங்கள்கிட்ட நின்று பேசிடுச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இல்லையா. பயப்படாத அப்படின்னு உங்கள் பேர் சொல்லி உங்கள் வீட்டு கிச்சனில் இருந்து அப்படி எட்டி பார்த்து, நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இட் வில் ஹேப்பனிங், இட்ஸ் ஹேப்பனிங், இட் வில் ஹேப்பன். அதுதான் த கிரேட்டஸ்ட் பிளெஸிங் டுடே இல்லைங்களா. ஆனால் நம்ம சுதாரிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, விண்ணுலகத்திலிருந்து பூமிக்கு வந்த தேவதூதர்கள் 1/3 வந்து ஃபாலன் ஏஞ்சல்ஸ் பார்த்துக்கோங்க சரியா. மிச்சம் இருக்கிற பங்கு தான் த ஹெவன்லி பாடிஸ். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வெளிப்படுத்தினல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. The fallen angels with the Satan, with the Lucifer. பார்த்துக்கோங்க, அது சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அப்போ நமக்கு கோபம், பொறாமை, எரிச்சல், தவறான சிந்தனைகள் இதெல்லாம் வந்து போதுனாக்க நம்மளுடைய தள்ளப்பட்ட தூதர்கள் ஐக்கியம் கொண்டிருக்காங்கன்னு பொருள். சரிதானுங்களா இல்லைங்களா. நம்மளுடைய சிந்தனை நமக்கு தெரியும். தனிமையில் இருக்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனை என்ன, அதோடைய அளவு என்ன, எப்படி மற்றவங்களை பற்றி சிந்திக்கிறோம், என்னென்ன மாதிரிலாம் குடும்ப ரீதியாக சிந்திக்கிறோம், இப்போ களியாட்டங்களுக்கு என்ன நினைக்கிறோம், முக்கியத்துவம் தருகிறோம், இதெல்லாமே நமக்கு தனிப்பட்ட ரீதியாக நமக்கு தெரியும். அப்படின்னா இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸும் இங்கே தான் சுற்றிக்கின்னே இருக்காங்க, மறந்துடக்கூடாது. அங்கே தான் விசுவாசிகள் கொஞ்சம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கணும் இல்லைங்களா. அப்படி ஜாக்கிரதை உள்ள இருக்கும் பொழுது தான் எப்படி தேவதூதர்கள் சகரியாவையும் யோசேப்பையும் மரியாளையும் சந்தித்து பேசினார்களோ அப்படியாக நம்மளையும் சந்தித்து பேசுவார்கள். அப்படி சந்தித்து பேசக்கூடிய ஒரு கிறிஸ்மஸ் எப்படி வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. எஸ்னோ நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பீங்க, நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, ஒரு உதவி கிடச்சி போயிருக்கும். தட் இஸ் வாட் இஸ் அன் ஏஞ்சல்ஸ் ஆக்ட். அதுதான் ஏஞ்சல்ஸோடைய வேலையாக இருக்கிறது இல்லைங்களா. நிறைய வசனங்கள் இருக்கிறது, பட் காலம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கடந்து செல்கிறேன். அதில் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. யோசேப்பை ஒரு தேவதூதன் சந்திக்கிறார். சந்திச்சு மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. ம் 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 இப்போ எங்க ஓடி போக சொல்றாருங்க? எகிப்து யாருக்கு அகேன்ஸ்டான ஆளு?
இஸ்ரேலுக்கா நம்ம தேவனுக்கா? நம்ம தேவனுக்கு அகேன்ஸ்ட் அலர்ஜியான மனிதர்கள் யாருன்னா எகிப்தை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் இங்கே பாருங்க, பெரிய புரட்சியே நடக்குது. இங்கே ஒரு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அங்கே கிறிஸ்துவை கை குழந்தையாக தூக்கி கொண்டு யோசிப்பை எங்கே போக சொல்கிறாருங்க? கோ டு. அப்போ இது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம்தான். காரணம், இது மாதிரியெல்லாம் நடத்த போகிறேன் என்பதை உணர்ந்த தேவன் எகிப்தின் மக்களை என் சொந்த ஜனமேன்னு கூப்பிடுறாரு. எங்க கூப்பிடுறாருங்க? எகிப்தின் மக்களை சொந்த. அவர் கோபம் பார்வோனுடைய படையும் மேலே தான், பார்வோன் மேலே தான், எகிப்து ஜனங்கள் மேலே இல்லை. என் சொந்த ஜனமேன்னு கூப்பிடுறாரு. எங்க கூப்பிடுறாரு பாருங்க, ஏசாயா 19 அதிகாரம் 25 வசனம் வாசிங்க. ஏசாயா 19. ஏன் எகிப்தியன் ஆகிய அடடடா, சரிங்களா, எகிப்தியர் ஆகிய அப்படிப்பட்ட எகிப்து ஜனங்களுக்கே தேவன் அழைப்பு விட்டு இருந்திருந்தா, இதோ வாசப்படியில் நின்று கதவை. எவ்வளோ பெரிய அழைப்பு நமக்கு, எவ்வளோ பெரிய அழைப்பு இல்லைங்களா? நம்ம ரொம்ப பாக்கியசாலிகள் தான். ஆக எகிப்தை கூட உடன்படிக்கை நிமித்தம் கிறிஸ்து இயேசுவின் பிறப்பின் மூலமாக அங்கே இவர் வந்து அங்கே இருந்தாலே அங்கே ரட்சிப்பு உண்டு அப்படிங்கிறதை முன்குறித்த தேவன் எகிப்தை முன்குறித்தே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக என் சொந்த ஜனமே அப்படின்றார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. சரி, ஆகையினால தான் இந்த வசனம் நமக்கு மெய்யாய் படுகிறது. யோவான் 3:16, இவ்வளவாய் இந்த உலகத்திலே தந்தொருளி, the gift that he gave, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கிஃப்டை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த வேளையிலே இவர் தேவனிடத்தில் வந்து கமிட் ஆகிறாரு, சொல்றாரு, இவங்கெல்லாம் என் ஜனம், நீங்க சொன்ன மாதிரி அந்த காரியங்களை முடிச்சுட்டு நான் இவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு எங்க வருவேன்? மீண்டும் நம்ம வீட்டுக்கு வருவேன். அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? சரி, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். ஹெவன் இஸ் காட்ஸ் பிளேஸ், காட்ஸ் ஹோம் எதுங்க? ஆமாம், பரலோகம். இப்போது ஜஸ்ட் இமேஜின், நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு யாருன்னே தெரியாது, முன்பின் தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கதவை தட்டி, மிட் நைட் வந்து கதவை தட்டி, நம்ம வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைகளோடு இருக்கோம், வந்து கதவை தரங்க, அவங்க வீட்டில் நான் சாப்பிடணும், குளிச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு கூப்பிட்டா நீங்கள் என்ன செய்வீங்க? விட்டுருவீங்களா? ஏன் விட மாட்டோம்? யாருன்னு? அதே தான் அங்கேயும் பரலோகத்துக்கும், அது கர்த்தருடைய வீடு. நம்ம போய் கதவை தட்டி சாமி அப்படின்னா நீ யாரு? நம்ம அந்தளவுக்கு நடந்துடக்கூடாது. யார்ப்பா நீ? சாமி நான் மெர்சி சிலோம் சர்ச்சுக்கு தெரியாதேப்பா. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குங்க. நம்ம தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அப்பப்போ அந்த மெசேஜ்லாம் கொடுத்துருக்கேன் சாமி, தெரியாதுப்பா அப்படின்றலாம் என்னைய. புரியுதா இல்லைங்களா? ஆமாம். ஸோ டோன்ட் லீவ் காட் இன் ஆப்ஷன், பிகாஸ் காட் கேன் ஆல்வேஸ் லீவ் யூ இன் சாய்ஸ். கர்த்தரை ஆப்ஷனலாக வச்சுக்காத. புரியுதா இல்லையா? அவருக்கு சாய்ஸ் இருக்கு. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் எழுதுறீங்களா எக்ஸாமில், பெஸ்ட் ஆன்சர் பக்கத்து பிள்ளையார் இருக்கும். ஆக அப்போ அந்த கிறிஸ்துவின் அன்பை நாம் எப்படி காட்ட வேண்டும்? நாம் அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களிலே கிறிஸ்துவின் அன்பை திணித்தவர்களாக இருக்க வேண்டும். இப்படி திணிச்சா அங்கே நமக்கு அடையாளம் இருக்கு இல்லைங்களா? ஆமாம், ஏரோ ஷர்ட் எடுக்கணும், ஏழைக்கு கொடுக்கும்போது மட்டும் 100 ரூபா சட்டையா? ஐ, என்ன ஒரு சுயநலம் இது! கிறிஸ்மஸ் ஏரோ ஷர்ட் எடுத்து கொடு. பட்டு புடவை எடுக்கிற வீட்டில் வேலை பார்க்குற அம்மாவுக்கு பூனம் சேலையா? ஐ, நம்ம கிறிஸ்தவர்களாம். என்ன லாஜிக் இது? கேள்வி கேட்பார் ஆண்டவர், கண்டிப்பாக கேட்பார், என்னையே கேட்பார். நானும் அதை தான் செய்கிறேன். சுயநலம், நம்மள மாதிரி சுயநலம். ஆனால் தேவன் சுயநலமற்றவர், தன் ஜீவனை கொடுக்கும்படி தன் குமாரனையே விட்டு கொடுத்த தேவன். இதெல்லாம் பெரிய விஷயம். இப்படி சாமியை கும்பிட்டு நம்ம ஏன் இன்னும் திருந்தாமையே இருக்கும் தெரியல.
இயேசு கிறிஸ்து போய் அங்கே ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, முறையாக சொல்கிறாரு, எப்பா நான் வந்து திருப்பி இவங்களோட வருவேன்றார். படித்து பாருங்களேன், யோவான் 17ஆம் அதிகாரம் 24, 25, 26. கொஞ்சம் குயிக்காக வாசிங்க, முடிச்சிடலாம். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. யோவான் 17, 24, 25, 26 வாசிங்க. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன், ஆமாம், உங்கள் அன்பு என் மேலே இருந்தபடினால என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக. நம்ம தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களெல்லாம் அவர் தேவன் பார்த்து கொடுத்தவர் தான். காணும்படியாக எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க. ஆமேன். அவர் எங்க இருப்பாரு? தேவனின் வலது. அங்க நம்மளை கொண்டு போய் வைக்கணும்ன்றாருங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. இதுதாங்க கிறிஸ்மஸ் கிஃப்ட். இதுதான் கிறிஸ்மஸ் கிஃப்ட். கேக்கு, பிரியாணி, மற்ற எல்லா பண்ட பொருள்கள், பலகாரங்கள் எல்லாம் நம்மளுடைய சுயநலம். பட் திஸ் இஸ் வாட் இஸ் த கிறிஸ்மஸ் கிஃப்ட் ஆஃப் காட். ஆண்டவர் நமக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னா இதுதான். புரியுதா இல்லைங்களா? யோவான் 17, 24, 25, 26 மறந்துடாதீங்க. அங்கே பாருங்க, அங்கே போகும்போது வெளிப்படுத்தினல் 7, 13, 14 வாசிங்க. வெளிப்படுத்தினல் 7, 13, 14. அங்கே 24 மூப்பர்கள் இருக்காங்களா? அங்கே ஒரு ஆள் வந்து எந்திரிச்சு என்ன சொல்கிறாருங்க? யார் இவர்கள்? வெள்ளை அங்கி தரித்தவர்கள்லாம் யாரு? எங்க இருந்துப்பா வந்தாங்க அப்படி கேட்குறாங்க. அதற்கு ஆண்டவனே, உங்களுக்கு தெரியாதா? அவன் ஆமேன், ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்திலே துவைத்து, அதான் வெண்வஸ்திரம். அதான் இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் தான் நமக்காக. அங்கே ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்கும், தேவாட்டுக்குட்டியான ரத்தத்திலே, இல்லைங்களா? இஸ்ரேல் காலத்தில் வந்து மோசே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து இஸ்ரேல் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பணக்காரவங்களாம் வந்து பெரிய லேம்பு, பெரிய அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி கொடுப்பாங்க, காணிக்கையாக கொடுப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோடைய பூலோகத்தின் தாயாகிய மரியாளும் யோசேப்பும் 2 புறாவும் 2 காடையும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவ்வளவு ஏழ்மையான சூழ்நிலை. ஆனால் அது ஏழ்மை அல்ல. காரணம், காணிக்கையாக படைத்தது யார? தேவ ஆட்டுக்குட்டியானவரை. அவர்கள் ஆவிக்குரியத்தில் ரிச்சாக இருக்காங்க, ஸ்பிரிச்சுவலி ரிச். அதுதான் முக்கியம். ஆக தேவன் ஹெவன்லி பாடிஸை, பரலோகத்தில் வாசம் செய்யக்கூடிய தேவ தூதர்களை, கேப்ரியல், மைக்கல், இப்படி ஏகப்பட்ட தேவதூதர்களை நம்மை சந்திக்கும்படி உலகத்தில் இருக்கு. யார் இவங்க? இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள் இருக்குது வேதத்தில். ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லிட்டு போகிறேன், சரியா? காரணம், இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, வெளிப்படுத்தினல் 7, 13, 14 வாசித்த பிரகாரமாக கிறிஸ்மஸ் டே டு ஜட்ஜ்மெண்ட் டே நம்ம ட்ராவல் என்ன அப்படிங்கிறது தான் கான்செப்டே. புரிஞ்சுக்கிச்சிங்களா? கிறிஸ்மஸ் டேலேருந்து ஜட்ஜ்மெண்ட் டேக்கு நம்மளுடைய ட்ராவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கிறிஸ்மஸில் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடமாய் இருக்கிறது. சரி, அப்போ தேவதூதர்கள் நம்மை சந்திப்பார்களா? நமக்கு எப்படியாக இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தின் அடிப்படையில் கலாத்தியர் 3:19 வசனங்கள் எழுதிக்கோங்க, நான் சொல்லிடுறேன், டைம் ஆயிடுச்சு. கலாத்தியர் 3:19, எபிரேயர் 2:2 பிரகாரமாக ஏஞ்சல்ஸ் ஆர் மெசஞ்சர்ஸ் அண்ட் மீடியேட்டர்ஸ். ஏஞ்சல்ஸ் ஆர் மெசஞ்சர்ஸ் அண்ட் மீடியேட்டர்ஸ், சரியா? மத்தேயு 26:53 பிரகாரமாகவும், 2 தெசலோனிக்கேயர் 1:7 பிரகாரமாகவும், வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பிரகாரமாகவும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஏஞ்சல்ஸ், தே ஆர் வாரியர்ஸ், நமக்கு போராளிகளாக இருப்பார்கள். மத்தேயு 24:31 பிரகாரமாகவும், கொலோசியர் 2:18 பிரகாரமாகவும் நம்மளுடைய தேவதூதர்கள் கர்த்தருக்கு பணிவிடையாளர்கள், கர்த்தருக்கு சர்வன்ட்ஸ் ஆஃப் த லார்ட். மத்தேயு 13:41, 49 பிரகாரமாகவும், வெளிப்படுத்தினல் 7:2 பிரகாரமாகவும், பழைய ஏற்பாட்டில் வந்து யாத்ராகமம் 12:23 பிரகாரமாகவும்,
தே எக்ஸிக்யூட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், நியாயத்தை வெட்டு ஒன்று துன்றுன்னு செய்யக்கூடியவர்கள். பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கலாம், உங்கள் தேவதூதர்கள், ஆண்டவர் நியமித்த உங்கள் தேவதூதர்கள் டக்கு டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சு விட்ருவாங்க. புரியுதா இல்லைங்களா? உங்கள் சொந்த சகோதரன் சகோதரி உங்களுக்கு விரோதமாக செயல்படலாம், ஆனால் நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய ஏஞ்சல்ஸ் நமக்கு அவ்வளோ ப்ரொடெக்டிவாக. பொதுவாக ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் ஒரு பாப்பா இருந்துச்சு, ஒரு கேக் பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு லேட்டாக வரும்போது அங்கே வந்து ஒருத்தன் ட்ரக் அடிக்ட் ஒருத்தன் நைட்டு தெருவில் நின்றுருக்கான். ஆனால் வந்து ஹூடிலாம் போட்டு பயமுறுத்துகிற மாதிரி நின்றுருக்கேன். இந்த பாப்பா பயந்துட்டு அப்படியே ஒதுங்கி வந்துருச்சு. ஆனால் அடுத்த நாள் காலையில் நியூஸ் பேப்பரில் செய்தி பார்க்கும்போது இந்த பாப்பா கடந்து வந்த அதே மணித்துளி அதே நேரம் நைட்டு ஒரு 10:30 மணிக்கு வேற ஒரு பொண்ணு வந்து அந்த இடத்துல ரேப் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கான். அதனால இவனை வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்க. இந்த பாப்பா பதறி போயிடுச்சு. சண்டே ஸ்கூல் டீச்சர் அவங்க அப்பாட்ட சொல்லி வாங்க அந்த அண்ணாவை போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்துட்டு கேட்டிருக்கு. ஏன்னா நான் அந்த டைமில் தான் நான் வந்தேன், என்னையே செய்யலை, நீ எங்கே தனியாக வந்த, உனக்கு பின்னால் 7 அடியில் 2 பேர் நின்றாங்களேன்னு இருக்கான் அவன். உனக்கு பின்னால் 7 அடியில் 2 பேர் நின்றாங்களே. திஸ் இஸ் வாட் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த கிரைஸ்ட். சரியா? இது நிறைய இருக்குது. காரணம் நம்மளுடைய தேவதூதர்கள் தே ஆர் ப்ரொடெக்டர்ஸ். மத்தேயு 18:19 பிரகாரமாக, சங்கீதம் 91:11 பிரகாரமாக. அதே மாதிரி நம்மளுடைய தேவதூதர்கள் வானத்திலிருந்து நமக்காக பணிவிடை செய்தாலும் தே வர்ஷிப் யாவே இல்லையா, த அல்டிமேட் காட், ஆல்மைட்டி காட். லூக்கா 15:10, எபிரேயர் 1:6, வெளிப்படுத்தினல் 7:11, சங்கீதம் 148:2. இதன் அடிப்படையிலே அப்படியாக வசனங்கள் இருக்கு. தே ஆர் தி இட்டர்னல் பீயிங்ஸ். அவர்கள் எப்பொழுதும் இருக்கிறவர்கள் தான். லூக்கா 20:36, 2 பேதுரு 2:4. சரிங்களா? ரொம்ப முக்கியம். 1 கொரிந்தியர் 6:3 இதை மட்டும் படிங்க. இப்படிப்பட்ட தேவதூதர்களை 1 கொரிந்தியர் 6:3 என்ன சொல்றது பாருங்க. சரி, தேவதூதர்களையும் நம்ம என்ன செய்வோமா? அல்லேலூயா தான் சொல்லணும் நம்ம இல்லையா? நம்மளுடைய சோல் எப்படி செய்யுமா? சாமி இவர் நமக்கு செய்யவே இல்லை சாமின்னு நியாய திருத்துருவோம். ஆனால் அதுக்கு நம்ம சாமிக்கு பிரியமா இயேசு கிறிஸ்துவுடைய உள்தரித்து நாம் வாழ்கிறது புத்திசாலித்தனம். சரிங்களா? ஆகையினால தான் சொல்கிறது, நம்ம எல்லாரும் மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறோம், எல்லாத்தையும் மன்னிக்கிறோம், கிஃப்ட் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னாக்க எபிரேயர் 13:1 சொல்லுது. படிங்க, எபிரேயர் 13:1. இப்படி நம்ம ஏன் கிறிஸ்மஸ் டைமில் கிஃப்டிங்லாம் பண்ணுறோம்? ஏன்னா எபிரேயர் 13:1 அந்நியரை மறவாதிருங்கள், அதனாலே தெரியாம தேவதூரையும் என்ன செஞ்சிடறோம்? ஆமாம், சொந்த மொத்தத்துக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு ஆண்டவரை ஏமாத்தாதீங்க. விசுவாசிகளுக்கு மட்டும் செஞ்சுட்டு விட்டுறாதீங்க. எய்த்த வீட்டுக்காரவங்களுக்கும் செய்யுங்க, பக்கத்தில் இருக்கிற பாயமாக்கு செய்யுங்க, மன்னிச்சு விடுங்க, அந்த பாயமாவை கரைச்சி கொட்டாதீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? காரணம் தேவதூதராய் நான் சொல்லலை, வேதம் சொல்லுதுங்க. ஆமாம், நான் இட்ஸ் நாட் மை ஓன் வேர்ட்ஸ், ஐ எம் ஸ்பீக்கிங் த்ரூ த ஸ்கிரிப்சர்ஸ். வேதத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். இது நானும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அடிக்கடி நான் சொல்லுவேன்ல, பரீட்சைக்கு நம்ம ப்ரேயர் பண்ணும்போது, ஏசப்பா என்னையை விட 10 மார்க்கு என்னுடைய ஃப்ரெண்டு வாங்கணும், அவள் இந்து சகோதரி, அவள் வாங்கட்டும். இதுதான் கிறிஸ்தவம். சாமி நான் மட்டும் ஃபஸ்ட்டு வரணும், சாமி சாமி. மாறுங்க, தயவு செய்து மாறுங்க. எங்கள் வீடு மட்டும் நல்லா இருக்கணும், எங்கள் அப்பாவுக்கு மட்டும் கடன்லாம் அடையணும். ஏன் ஏற்ற விட்டாப்பா அவர் கஷ்டத்துலேயே இருக்கட்டும். என்ன லாஜிக்கு? நம்ம புத்தி பாருங்க எப்படி இருக்கு. எவ்வளவு பிரசங்கங்கள் கேட்டாலும் எளிமையான ஒரு சின்ன கண்டென்ட் நமக்கு புரிதலுக்கு, ப்ராக்டிஸுக்கு வாய்ப்பு புரியவே இல்லையா? ஒன்லி இஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ கேன் ப்ராக்டிஸ். புரிந்தாதானே செயல்படுத்த முடியும். விட்டு கொடுக்கிறது அதுதான் ஜஸ்ட் கிவிங் அவுட். குறை சபையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை என்ன? இங்கே வர்றது என்ன?
ஐயோ அவரா ரொம்ப நேரம் பேசுவார், ஐயோ இந்த அம்மாவா ரொம்ப நேரம் சாட்சி சொல்லுவார், ஐயோ இதுவா முணங்கியே தெரியும். என்ன நடக்குதுங்க? சங்கீதம் 15 படித்து பாருங்க, 1 தீமோத்தேயு 3 படித்து பாருங்க, முதல் 8 வசனம். இதில் நம்ம உருப்படியாக இருந்தோம்னா வெளிப்படுத்தினல் 7, 13, 14 நமக்கு சாத்தியமாயிரும். ரொம்ப சிம்பிள். சங்கீதம் 15 படித்து பாருங்க வீட்டில் போய். 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் படித்து பாருங்க, முதல் 8 வசனம் 6 வசனம் படித்து பாருங்க. பவுல் புட்டு 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 வைக்கிறார், நம்மள தான், அப்படியே நம்மளை தான். இதில் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல விழுந்தோம்னா வெளிப்படுத்தினல் 7, 13, 14 நமக்கு கிடையாதுங்கோ. யூ டேக் இட் அஸ் த வேர்ட் ஆஃப் காட். புரியுதா இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியம். ஸோ கிவிங் அவுட் ரொம்ப பெரிய விஷயம். சரியா? ஒரு கத்தீட்ரல் சர்ச் இருக்கும்ல, பெரிய சிஎஸ்சி சர்ச், கத்தீட்ரல் சர்ச்சில் ஒரு பாஸ்டர் ஈவினிங் சர்மன். அங்கே சர்ச்சில் பார்த்தீங்கன்னா சும்மா 5-6 பேர் தான் உட்காந்துருக்காங்க. அப்படியே ஒரு பைப் ஆர்கன் வாசித்து செரிமனி ஆரம்பிச்சிருக்கு. ஐயா அந்த கதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அப்போ அந்த செரிமனி ஆரம்பித்தோன்னே எல்லோரும் சர்ச் மெம்பர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. ஒரு 10 பேர் தான் சேர்ந்துருக்காங்க ஈவினிங் செர்மன்றனால. அப்போ அந்த பாஸ்டர் வந்து ஒரு சில வார்த்தைகளெல்லாம் பேசிட்டு, நம்ம மத்தியில் வந்து இப்பொழுது ஒரு மூத்த சகோதரன் வந்திருக்கிறார், அவர் வந்து உங்களுக்காக செய்தியை தருவார், ஒரு சில கருத்துக்களையும் பரிமாறிக்குவார் அப்படின்னு சொன்னேனே. அந்த 4வது வரிசையில் உட்காந்துருந்த ஒரு வயசான பெருசு, ஒரு ஏர்லி 80s ஒருத்தர், 80 வயசு பெரியவர். அவர் தட்டி தடுமாறி எழுந்திரிச்சு அவருடைய வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு வந்து மைக்கை பிடிச்சி சொன்னார், இந்த மாதிரி நான் சொல்கிறேன், கிறிஸ்மஸ் வந்து இட்ஸ் அ லவ்லி சீசன் ஆஃப் கிவிங். விட்டு கொடுக்கறதுல ரொம்ப அருமையான ஒரு சீசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த மாதிரி ஒரு அப்பாவும் அவருடைய பையனும் அவருடைய பையனுடைய ஃப்ரெண்டும் 3 பேரும் ஒரு கடலில் வந்து ஷிப்பிங் போயிருக்காங்க, ஃபிஷ்ஷிங்காக போயிருக்காங்க, போட்டிங் எடுத்துகிட்டு. அப்போது அவர் அவருடைய அந்த வயசான அந்த அந்த பெரியவர் வந்து இந்த கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது, அப்போ 2 இளைஞர்கள் அப்படியே தற்செயலாக உள்ளே வந்து உட்காடுறாங்க. டீனேஜ் வந்து சர்ச்சுக்குள்ளே வந்து உட்காடுறாங்க. உட்காந்து என்னமோ பேசுகிறாங்கடா. அவங்க எங்கேயோ சுற்றி பார்த்துட்டு போர் அடித்து போய் சர்ச்சுக்குள்ளே வந்தவங்க 2 பேரும், 2 யூத்து. அப்போ அந்த பெரியவர் சொல்கிற கதையை கவனமாக கேட்குறாங்க. சரி இதையாவது கேட்போம் அப்படின்னு. அப்போ அந்த பெரியவர் சொன்னார், அப்போது படகுல வந்து ஷிப்பிங் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அன்றைக்கி வந்து ரொம்ப ரஃப் கிளைமேட் இருந்ததுனால கடல் அலைகள் பெருசாகி இவங்க போன போட் வந்து ஃபெரி போட் வந்து டேமேஜ் ஆகிடுது. 3 பேரும் தத்தளிக்கிறாங்க. ஒரே ஒரு ரோப்பு தான் இருக்குது, ஒரே ஒரு ரோப்பு தான் இருக்குது. தத்தளிக்கிறது மகனுடைய பக்கத்து விட்டு பையன், ஃப்ரெண்டு இல்லையா? ஏரியாவில் விளையாண்டுட்டு இருப்பாங்களே, கரண்ட் கட்டணும்னு நொடியாடுறா, அப்படி ஒரு ஃப்ரெண்டு. ஒரு அப்பா தான் இருக்கார், மகன் இது பண்ணுறாங்க. அப்போது அப்பா வந்து உணர்றாரு, என் மகன் வந்து சண்டே ஸ்கூல்ஸ் போய் ஏசு கிறிஸ்துனா யாருன்னு அறிஞ்ச பையன், அவங்க ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி. அவர் யோசிக்கிறார் அந்த அப்பா, அதனால் அவன் மரித்தாலும் அவனுடைய ஆன்மா எங்கே போயிடும்? பரலோகத்துக்கு போயிடும். ஆனால் இவனை நான் விட்டால் மட்டும்தான் இந்த இந்த ஒரு எண்டில் அவங்க அப்பா இருக்கார், இன்னொன்று எண்டில் இன்னொன்று ரோப்பு இருக்குது. அந்த ரோப்பை அந்த பையனுடைய நண்பனுக்கு விட்டு அந்த அலைகளில் மிதந்து 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 கண்காணாத தூரத்துக்கு சொந்த மகன் மறைஞ்சு போயிடுறார் அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்கிறார். கதையை சொல்லிட்டு விட்டு கொடுத்தல் என்பது தான் கிறிஸ்மஸ். யூ நீட் டு கிவ் அவுட். அதுதான் யோவான் 3:16 சொல்லுது, சொந்த குமாரனை விட்டு கொடுத்தார் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை முடித்தார். எல்லாரும் கலைஞ்சு போகும்போது இந்த 2 இளைஞர்கள் சும்மா இருக்காமல் வந்து, ஐயா உங்கள் கதையெல்லாம் கேட்டோம், ஆனால் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இது நம்புகிற மாதிரி இல்லையே அப்படின்னாரு. சொல்லி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒரு சொந்த மகனை யாராவது விட்டு தந்துட முடியுமா? அப்படி அது ஒரு கடல் அலையில் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் தம்பி விட்டு தர முடியாது தான், ஆனால் அந்த விட்டு கொடுத்த அப்பா நான் தான், அந்த விட்டு கொடுத்த அப்பா நான் தான் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த பையனுடைய ஃப்ரெண்டு அவர் தான் உங்கள் சர்ச் பாஸ்டர்னு சொன்னாராம். அவர் தான் உங்கள் சர்ச் பாஸ்டர்னு சொன்னார். நம்ம வாழ்கிற பூமியில் இப்படி மனுஷங்களும் வாழ்ந்துருக்காங்கன்றது தான் கதை. நம்ம கொஞ்சம் தெளிவான கிறிஸ்துவின் அன்பை கொண்டு நம்மளுடைய கிவிங் அவுட் வந்து பரிமாறிக்கொண்டோம் என்றால் மிகவும் நன்மையாக கிறிஸ்மஸாக அமையும் என்று சொல்லி
திரியேக தேவனை பாதம் பணிந்து முத்தம் செய்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் சபையார் அனைவருக்கும் ஐயா அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.